வணக்கம். வள்ளுவரே, ஒருவர் நீங்கள் சொல்கிற மாதிரி வீடு வேறு அடைந்து வானுலகம் போகணும்னா என்ன செய்யணும்? அப்பனே, உன்னுடைய உடம்பு உன்னுடையதா? இல்லை. அப்படி இருந்தால் உனது உயிர் நிரந்தரமாக அதில் தங்கி இருக்கலாம். சரி, உன்னிடம் இருக்கும் பொருட்கள் எல்லாம் உன்னுடையதா? அதுவும் இல்லை. அப்படி இருந்தால் இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்போது அந்த பொருட்களையும் தூக்கிட்டு போகலாம் இல்லையா? முடியாது இல்லையா? அதனால் ஒரு வகை மயக்கத்தினால இந்த உடம்பு தான் நான், இந்த பொருட்கள் எல்லாம் என்னுடையது அப்படின்னு ஒரு கர்வம் உண்டாகுது. இந்த நான் எனதுங்கிற கர்வத்தை செருக்க முற்றிலும் ஒருவன் களைந்து விட்டால் அவன் தேவர்களுக்கும் மேலான உலகத்தை, வீட்டின்பத்தை அடைவான். அதைத்தான் யான் எனது என்னும் செருக்கிருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும்ன துறவு அதிகாரத்தில் 346வது குறளாக எழுதி வச்சேன். யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். வள்ளுவரே, இந்த உடம்பு தான் நான், இந்த பொருட்கள் எல்லாம் என்னுடையதுங்கிற செருக்கில் இருந்து நாம் வெளிவந்தாதான் வீடு வேற்றினை அடைய முடியுங்கிற வழியை எங்களுக்கு அருமையாக காமிச்சிட்டீங்க. நன்றி வள்ளுவரே. இந்த பதிவு பிடித்திருந்தால் அனைவருக்கும் பகிருங்கள். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.